ஒட்டுமொத்த இலங்கையையும் உலுக்கி போட்ட ஒரு சம்பவம் தான் அந்த 25 லட்சம் அமெரிக்க டாலர்ஸ் காணாமல் போன சம்பவம். 25 லட்சம் அமெரிக்க டாலர்ஸ்ன்றது சாதாரண தொகையில் தானே. அது திடீரென்று நிதியமைச்சிலிருந்து காணாமல் போகுது, யாரோ களவெடுத்திட்டனம், யாரோ ஹேக் பண்ணிட்டனம் என்று சொன்னால் அதை எப்படி நம்புறது? அது வெளிநாட்டில் இருக்கிற யாரோ ஹேக்கர்ஸ் செய்த ஒரு செயலா, அல்லது உள்நாட்டில் இருந்து செய்யப்பட்ட செயலா, அல்லது நிதியமைச்சினுடைய அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடியாக்கள் செய்த செயலான்னு சொல்லி பலவிதமான சந்தேகங்கள் இருக்குது தானே. எனவே அந்த விசாரணைகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு மிக முக்கியமான சாட்சியாக இருந்த ஒரு நபர், ஏராளமான ரகசியங்களை தெரிஞ்ச ஒரு நபர் திடீரென்று சடலமாக மீட்கப்பட்டது அடுத்த பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்குது. நேற்றைய நாளில் அவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சம்பந்தமாக இன்னும் சில மேலதிகமான புதிய தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. எனவே அவற்றினுடைய ஒரு தொகுப்பை இந்த காணொளியில் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். இந்த பிரதான செய்தி உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அதில் ஒரு செய்தி ஃப்ளைட்டில் வந்துருக்கைக்குள்ள ஒருத்தர் களவெடுத்திருப்பார். அவரை போலீசார் மிக விரைவாக மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அது குறித்தும் பார்க்கலாம். முதல்ல ரங்க நிஷாந்த ராஜபக்ஷ அவருடைய அந்த இறப்பு சம்பந்தமாக பிந்தி கிடைத்த சில முக்கியமான தகவல்கள் என்னென்னு சொன்னால், இலங்கையினுடைய நிதி அமைச்சிருக்கு தானே, இப்போ நிதி அமைச்சு தான் பிட்டிய ஒரு நெருக்கடிக்குள்ள உள்ளாகி இருக்குது. ஏன்னு சொன்னால் அவர்கள் தான் பதில் சொல்லணும், இந்த 25 லட்சம் அமெரிக்க டாலர்ஸும் எப்படி காணாமல் போனேன்னு சொல்லி. அப்போ நிதி அமைச்சில் இன்னும் ஒரு பிரிவு ஒன்று இருக்குது என்று சொன்னால் ERD என்று சொல்லி, அதாவது வெளியக வளங்கள் திணைக்களம், அதைத்தான் ERD என்று சொல்றது. அதனுடைய உதவி பணிப்பாளர் தான் நேற்றைய நாளில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தவர். அவருக்கு 50 வயது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. உங்களை எல்லாருக்குமே தெரியும், அவர் ஏற்கனவே பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தவர். இந்த விசாரணைகளுக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தவர். அவர் மட்டுமில்லாமல் அவரோட சேர்த்து இன்னும் ஒரு 3 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். அப்போ இவர் நேற்று அவருடைய வீட்டில் குளியாப்பிட்டிய நகரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டினுடைய பின்பக்கம் வெத்தில தோட்டம் இருக்கா. இவர் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெத்தில செய்கையில் மிகவும் ஆர்வம் உள்ள ஒரு நபர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது நிதியமைச்சில் வேலை செய்தாலுமே கூட, உதவி பணிப்பாளராக வேலை செய்தாலுமே கூட பகுதி நேரமாக வெத்தில செய்கையிலையும் ஈடுபடுவாராம். அவருடைய வெத்தில தோட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு 4-5 பேர் வேலை செய்வினமாம். அதாவது சம்பளத்துக்கு வேலை செய்கிறார்கள், இன்னும் ஒரு 4-5 பேர் வேலை செய்வினமாம். அப்போ எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய அளவிலான வெத்தில தோட்டம் என்று வைங்களேன். அப்போ நேற்று என்ன நடந்ததுன்னு சொன்னால், நேற்று ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி ஒரு மத்தியானம் போல் அவர் வீட்டில் இருந்து வெளிக்கிட்டு போயிருக்கார். நான் தோட்ட வேலை கொஞ்சம் கிடக்கு, தோட்ட வேலை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி தான் போயிருக்காரு தோட்டத்துக்கு. அப்போ போகைக்குள்ள ஒரு கத்தியும் கொண்டு போயிருக்காரு, பெரிய கத்தி ஒன்று கொண்டு போயிருக்கிறார். அப்போ வீட்டில் இருக்கிற யாருக்குமே எந்த ஒரு சந்தேகமும் வராது. என்னென்னு சொன்னால் தோட்டத்துக்கு போய்க்குள்ள கத்தி கொண்டு போகிறது நோமல் என்ன. எனவே அவர் வெத்தில தோட்டத்துக்கு போகைக்குள்ள தன்னுடைய கத்தியை கொண்டு போயிருக்கார். போனவர் கன நேரமாக திரும்பி வரையில. அப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டுது, என்ன போனவரை கன நேரமாக காணையிலன்னு சொல்லி போட்டு அப்போ அவருடைய மகள் பார்க்க போயிருக்கிறா. எங்கள் அப்பாவை காணையில் போய் பார்ப்போம் என்று சொல்லி போய் பார்த்த இடத்துலாம் பார்த்தா வெத்தில தோட்டத்துக்குள்ளே அவர் விழுந்து போய் கிடக்கிறார். கிட்ட போய் பார்த்தா அவர் உயிரிழந்துட்டார். அப்போ பக்கத்தில் இருந்த அந்த கத்தியில் வெட்டு காயங்கள் இருக்குது, இரத்த காயங்களும் இருக்குது. அதே நேரம் அவருடைய 2 காலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீறல் காயங்கள் இருக்கா. எனவே இது சம்பந்தமாக தான் இப்போ விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குது. அந்த கீறல் காயம் எப்படி வந்ததுன்னு சொல்லி இப்போ வெளிநபர்களால் அவர் கொலை செய்யப்பட்டிருந்தால் ஒருவேளை அந்த கத்தி வேறு இடங்களில் குத்தப்பட்டிருக்கும், கழுத்திலேயோ அல்லது நெஞ்சிலேயோ வேறு எங்கேயாவது தான் குத்தப்பட்டிருக்கும். ஆனால் காலில் கீறி எப்படி ஒரு ஆளுக்கு சாவு வரும்? இதில் இன்னும் ஒரு தியரி ஒன்று சொல்லப்படுது. என்னென்னு சொன்னால், இந்த சம்பவம் ஒன்று கொலையாக இருக்கலாம், அல்லது அவர் தன்னுடைய உயிரை மாற்ற தற்கொலையாக இருக்கலாம். அதற்கான சாத்தியங்கள்லாம் கூட இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அவர் தன்னுடைய உயிரை தானே மாற்றிருக்கலாம் என்று சொல்லி. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஆட்கள் தங்களுடைய உயிரை தாங்களே மாய்க்க ட்ரை பண்ணிக்குள்ள என்னதான் ஒரு ஓர்மத்தில் போயிட்டு இருந்தால் சாக போகிறேன்னு சொல்லி அப்படி போனாலுமே கூட அந்த கடைசி நிமிஷத்தில் ஒரு விதமான தயக்கம் இருக்குமா. அந்த தயக்கத்தால் தங்களுடைய உடம்பை தாங்களே கீறுறது, இப்படி கையை இறுக்கி பிடிக்கிறது, இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவினோம்ன்றது பொதுவான ஒரு தியரி. அப்படி தெரிய வந்த விஷயம் தான் இது. என்ன சொன்னால், அந்த கடைசி நிமிஷத்தில் அந்தரப்படுவினம் அல்லது தங்களை தாங்களே ஏதாவது செய்து கொள்வினம் என்று சொல்லி அதை சொல்கிறது ஹெசிடேஷன் மார்க்ஸ் என்று சொல்லி. அதாவது அப்படி அந்த கையை காலை கீறுறதால வர அந்த அந்த மார்க்குகள் இருக்குது தானே, அந்த அடையாளங்கள், அதை சொல்கிறது ஹெசிடேஷன் மார்க் என்று சொல்லி. எனவே இவர் அந்த கடைசி நிமிஷத்தில்
பக்கத்தில் தன்னுடைய கையில் வச்சிருந்த கத்தியால் தன் காலையே கீறியிருப்பாரோ என்று சொல்லியும் ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. அல்லது அவருக்கு ஏதாவது மாரடைப்பு வந்துச்சுதா என்ற கோணங்களையும் இப்போ விசாரணைகள் நடக்குது. எனவே இது சம்பந்தமாக பகுப்பாய்வு செய்கிறதுக்கு இந்த ஃபொரென்சிக் இருக்கு தானே, அதாவது தடயவியல் நிபுணர்கள் டாக்டர்ஸ் மேர் 4 பேர் இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 4 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் தீவிரமாக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். இவருடைய உடல் குளியாப்பிட்டிய வைத்தியசாலையில் தற்சமயம் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனை சொன்னால், இங்கே ஒரு பெரிய ஒரு மோசடி ஒன்று நடந்துட்டுது. அது ஒரு மோசடி சம்பவமா அல்லது ஹேக்கர்ஸினுடைய சம்பவமான எங்களுக்கு தெரியாது. 25 லட்சம் அமெரிக்க டாலர்ஸ் இப்போ காணாமல் போயிருக்குது. எனவே அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முக்கியமான சாட்சியாக இருந்த ஒரு நபர் கொல்லப்பட்டது நிறைய கேள்விகளை எழுப்பும் தானே. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் அந்த விசில் ப்ளோவர் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயத்தை வெளியில் சொல்றது இவர் தான் முதல் முறையாக வெளியில் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் நிதி அமைச்சுக்குள்ளே இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு தானே, அந்த கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து சில தரவுகள் அளிக்கப்படுது, சில டேட்டாக்கள் அளிக்கப்படுது என்று சொல்லி முதல் முறையாக போலீஸுக்கு தகவல் கொடுத்ததும் இவர்தான் என்று சொல்லப்படுகிறது. எனவே இலங்கையினுடைய நிதி அமைச்சுக்குள்ள யாரோ ஒரு சில தரப்பினர் இவருக்கு எதிராக செயல்பட்டிருக்க கூடும். இவர் இந்த மாதிரி தகவல்களை சொல்லிக் கொடுத்தது, போலீஸுக்கு தகவல்களை சொன்னதை விரும்பாத யாரோ ஒரு தரப்பு உள்ள இருக்கு என்று சொல்லி அப்படி கூட கருதலாம். எனவே விசாரணைகள் மிக துரிதமாக இடம்பெற்று வருகின்றன. இதுக்கிடையில் பல தடவைகள் இவரை சிஐடியினர் அதாவது போன ஏப்ரல் மாதத்தில் பல தடவைகள் சிஐடியினர் விசாரித்திருக்கிறார்கள். இவர்கிட்ட இருந்த 4 கையடக்க தொலைபேசிகள் சிஐடியால் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அந்த 4 கையடக்க தொலைபேசிகளையும் ஏராளமான வாட்ஸ்அப் சேட்டிங் இருக்கா. அந்த வாட்ஸ்அப் சேட்டிங் ஊடாக நிறைய பேரோட தொடர்பு கொண்டிருக்காருன்னு சொல்லி, அதாவது இப்போ என்னதான் இவர் வெளியில் போலீஸுக்கு தகவல் கொடுத்தாலும் அவர் மேலே குற்றம் இல்லையா என்று கேட்டால் அப்படின்னு சொல்ல முடியாது. அவரும் ஏதோ பிழை செய்திருக்கிறார் நினைக்கிறேன். ஒரு கட்டத்தில் அவருக்கு மனச்சாட்சி உறுதிச்சுதா அல்ல என்ன ஏதுன்னு தெரியல, தானே போய் போலீஸில் சொல்லுவோம்னு சொன்னாரா இன்னும் தெரியல. எனவே இதில் எது வேணுமென்றாலும் நடந்திருக்கலாம். இவருடைய இறப்புக்கு பின்னால் என்ன காரணமாக வேணுமென்றாலும் இருக்கலாம் என்று சொல்லி இப்பொழுது போலீசார் தீவிரமான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். எனவே போக போக இன்னும் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த செய்தியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாலர்ஸ் களவு போனது சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி தான். ஆனால் ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்னென்னு சொன்னால், இன்றைக்கு மே மாதம் 1ஆம் தேதி விடியப்புறம் 3 மணிக்கு அபுதாபியில் இருந்து கொழும்புக்கு ஒரு ஃப்ளைட் ஒன்று வந்திருக்குது. அபுதாபியில் இருந்து 3 மணிக்கு கொழும்பில் லேண்ட் ஆகியிருக்குது. அந்த ஃப்ளைட்டில் 2 பேர் பக்கத்தில் இருந்து வந்திருக்கணும். ஒரு ரஷ்யாக்காரரும் ஒரு சீனாக்காரரும் பக்கத்தில் இருந்து வந்திருக்கணும். அதாவது ஆளையால் தெரியாது, ஃப்ளைட்டில் பக்கத்தில் இருக்கத்தானே வேணும், அப்படி இருந்து வந்திருக்கணும். அப்படி கொண்டு இருக்கக்குள்ள அந்த ரஷ்யாக்காரர் இருக்கார் தானே, அவருடைய பேக்கில் நிறைய காசு இருக்கிறத இவர் கண்டுட்டார். சீனாக்காரர் கண்டுட்டார். கண்டு கொஞ்ச நேரம் கழித்து அவர் என்ன செய்கிறார், ரஷ்யாக்காரர் ஃப்ளைட்டில் நல்ல நித்திரியாக போயிட்டார். ஏன்னு சொன்னால் நைட் ஃப்ளைட் தானே, விடியப்புறம் 3 மணிக்கு லேண்ட் ஆகுதுன்னு சொன்னால் அப்போ நைட் ஃப்ளைட் தானே. எனவே அவர் நல்ல நித்திரை. அவர் நித்திரை கொண்டா பிறகு இவர் என்ன செய்கிறார், சீனாக்காரர் அவர்கிட்ட பேக்குக்குள்ளே கையை விட்டு அதுக்கு இருந்த காசை உருவி எடுத்துக்கார். எடுத்து போட்டு பார்த்தா எவ்வளோண்டா, $9,900. கொஞ்சம் நெஞ்ச காசு இல்லை, $9,900. அப்போ அவர் சீனாக்காரருக்கு பயங்கர சந்தோஷம். இதை வச்சுக்கொண்டே இலங்கை முழுக்க சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி சந்தோஷமாக வந்திருப்பார் போடாக்கு. சரியென்று விடியப்புறம் 3 மணிக்கு ஃப்ளைட் லேண்ட் ஆன பிறகு எல்லாரும் இறங்கி வெளியால் போக இவர் சீனாக்காரர் ஒரு பக்கம், ரஷ்யாக்காரர் மற்ற பக்கம் போயிருக்கிறான். அதுக்கு பிறகுதான் அந்த ரஷ்யாக்காரருக்கு தெரிய வந்திருக்கு தன்னுடைய பேக்கில் இருந்த காசை காணையிலன்னு சொல்லி, $9,900 காணையிலன்னு சொல்லி உடனடியாக ஏர்போர்ட்டில் இருந்த போலீஸுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கார். 3 மணிக்கு ஃப்ளைட் லேண்ட் ஆனது, 4 மணிக்கே கம்ப்ளைனை கொடுத்துட்டார். கொடுத்து போட்டு சொல்லிப்பா போட பக்கத்தில் இருந்தது இன்னாரான் இன்ன பேர் வழிதான் இருந்தவர் என்று சொல்லி சொன்னோடனே அதுக்கு பிறகு போலீஸ் குயிக்காக விசாரணைகளை மேற்கொண்டு என்னென்னு சொன்னால் அந்த ஃப்ளைட்டினுடைய ரெக்கார்டில் வச்சு கண்டுபிடிக்கலாம் பக்கத்தில் இருந்த நபருடைய பேர் என்ன, அவருடைய எந்த நாட்டில் இருந்து வந்தவர் எல்லாம் கண்டுபிடிக்கலாம் தானே. அதோண்டு ரெண்டாவது சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணிக்கணும். ஏர்போர்ட்டுக்குள்ளேயும் செக் பண்ணி ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்த சிசிடிவியும் செக் பண்ணப்பட்டதாம். எல்லாம் செக் பண்ணி பார்க்கக்குள்ள விளங்கிட்டுது இவர் தான் ஆள் என்று சொல்லி, அதாவது அந்த சீனாவை சேர்ந்த அந்த நபர் தான் ஆள் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் சிசிடிவியில் பார்க்கக்கூட தெரியுதாம். கட்டுநாயக்கா ஏர்போர்ட்டில் இறங்கி வெளியால் ஒரு டாக்ஸி ஒன்று பிடிச்சு கொண்டு கொழும்புக்கு வந்திருக்கார். கொழும்பு கோட்டை பகுதிக்கு போயிருக்கார். அப்போ போலீஸ் அந்த சிசிடிவியை பார்த்து பின்னாலேயே துரத்தி கொண்டு போயிருக்குது. போனால் கடைசியாக அவர் எங்கே போய் சேர்ந்துக்காருன்னு சொன்னால் கொழும்பு கோட்டை பகுதிக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு கசினோக்குள்ளே போயிருக்கார். கசினோக்குள்ளே போயிருந்தோண்டு கசினோ விளையாட்டில் ஈடுபட்டிருக்கார். அதுக்கு காசு செலவழிக்க தர வேணும். அதான் அவர்கிட்ட கையில் $9,900 இருக்கு. அதில் காசை அள்ளி இறைச்சி
$4000 வந்து செலவழிச்சு போட்டார். செலவழிச்சு அவருக்கு ஒன்றும் லாபம் கிடைக்கல போறதுக்கு $4000 வந்து விட்டுட்டார். இப்போ வந்து மிச்ச காசையும் எடுத்து கசினோக்குள்ளே போடுவோம் என்று சொல்லி ட்ரை பண்ணியக்குள்ள பின்னால் வந்து போலீஸ் பிடிச்சிருக்குது. சரி கசினோவில் இருந்து காசை செலவழித்தது காணும் வேற வெளிக்கிட்டுன்னு சொல்லி இழுத்து கொண்டு போய் விசாரித்து பார்த்தா அவர் தான் நாள். அவர்கிட்ட கையில் வந்து $5900 மட்டும்தான் இருந்ததா, மிச்சம் 4000 வந்து செலவழித்து போட்டார். அப்பாடா இதுவாது மிஞ்சிச்சு என்று சொல்லி உடனடியாக போலீஸ் அந்த காசை பறித்து அந்த ரஷ்ய பயணியினுடைய கையில் வந்து கொடுத்தாச்சு. இப்போ இவர் வந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. எனவே ஃப்ளைட்டில் நடந்த ஒரு கொள்ளை சம்பவம் அது நடந்து ஒரு 7-8 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து போலீசார் சம்பந்தப்பட்ட ஆளையும் பிடிச்சதோடு மட்டுமில்லாமல் மிச்ச காசை இப்போ மீட்டெடுத்தது ஒரு பரபரப்பான சம்பவமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு மே மாதம் 1ஆம் தேதி சர்வதேச தொழிலாளர் தினம், மே தினம். இலங்கையினுடைய பல பகுதிகளிலையும் பல்வேறு அரசியல் கட்சிகள் மே தின ஊர்வல கூட்டங்களை நடத்தி கொண்டு வருகின்றார்கள். அதில் வந்து ஆளுங்கட்சியாகிய NPP கட்சியினுடைய மே தின ஊர்வலம் வந்து பல இடங்களில் நடந்தது. அதில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் நுவரெலியாவில் நடந்த கூட்டத்தில் வந்து உரையாற்றியக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. என்னென்னு சொன்னால், இந்த ஆண்டுக்குள்ள இந்த வருஷம் முடிவுக்குள்ளே வந்து இன்னும் நிறைய பேர் சிறைக்குள் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கார். ஏற்கனவே சிறைக்குள்ளே வந்து நிறைய பேரை கைது செய்து சிறைக்குள்ளே போட்டு சிறைச்சாலைகளை வந்து நிரம்பி வழியுது. இருந்தாலும் ஜனாதிபதி சொல்லியிருக்கார் இன்னும் நிறைய பேரை வந்து கைது செய்ய வேண்டியிருக்குது. அவர்கள் மிக விரைவில் சிறைகளில் அடைக்கப்படுவார்கள். இந்த வருஷ முடிவுக்குள்ளே இன்னும் பல ஆட்கள் வந்து ஜெயிலுக்குள்ளே போவார்கள் என்று சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய வரலாற்றில் இப்போதான் மக்களுக்கான ஆட்சி, சாமானிய மக்களுக்கான ஆட்சி, சாமானியர்களால் நடத்தப்படுற ஆட்சி இப்போதான் உருவாகி இருக்கிறது. இதுக்கு முதலெல்லாம் அப்படி இல்லை. அரசியலில் இருக்கிறாக்களை வந்து பெரிய ஆக்கள், பெரிய பின்புலங்களை கொண்டாக்கள், அவர்கள் வந்து ஜமீன்தார்கள் மாதிரி இருந்து கொண்டு மக்களை வந்து ஆட்சி செய்தது. இப்போ வந்து அப்படி இல்லை, நாங்களே சாதாரணமான ஆக்கள் தான். எனவே மக்களுக்கான ஆட்சி இப்போதான் இலங்கையில் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் சுட்டி காட்டியிருக்கின்றார். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.